வணக்கம் மகளே. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜேகே தமிழ்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருந்தாரு. இப்ப ஜேகே தான் இருக்காரு. தமிழ் எடுத்துட்டாப்ல. ஏன் அத எடுத்தாருன்னு தெரியல. ஓகே ஜேகே. அவரோட உண்மையான பேர் தெரியாது. ஜேகே தான் அவரோட பேர். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூடியூபர் தான். நல்லா நானுமே அவர் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஒரு சில வீடியோஸ்லாம் ஃபன்னா இருக்கும். ஒரு சில வீடியோஸ்லாம் கிரிஞ்சா இருக்கும். அதாவது என்னடா இப்படி இவன் பேசுறான். இவன் பேசுறது தப்பு மாரி தான் தெரியுது. ஆனா இது ஏன்டா இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க? இவ்வளோ பேர் இப்படி ஃபாலோ பண்றாங்க? குட்டி குஞ்சான்ஸ் பார்க்குறானுங்களா? யார்றா அவனுங்கலாம்? அப்படின்ற மாரிலாம் தோணும். ஓகே. இப்ப அவர பத்தி பர்சனலா நம்ம தேடுறதெல்லாம் மேட்டர் கிடையாது. இப்ப என்னன்னா, அந்த ஜேகே தமிழோட டீம்மேட் இருக்காய்ங்க. ஒரு 5, 6 பேர் இருக்கானுங்க பசங்க. அவங்க எல்லாம் யூடியூபர். இவங்க தான் யூடியூபர். தமிழ் யூடியூப் கம்யூனிட்டினா இவங்க தான். ஆனா அதுல யார் எத்தன பேர் என்னன்னு தெரியாது. இவங்க தான் யூடியூப் கம்யூனிட்டின்ற மாரி சொல்லப்படுது. யூடியூப்ல ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. இந்த நபர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வீடியோ என்னன்னா, யூடியூபர்ல யார் யாரெல்லாம் கிரிஞ்சு பண்றாங்க? யார் யாரெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்றாங்க? ஸ்கேம் பண்றாங்க? அப்படின்றத பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோனே, இர்ஃபான பத்தி நீங்க பேச மாட்றீங்க. ஏ டூ டிய பத்தி பேச மாட்றீங்க. அவர பத்தி பேச மாட்றீங்க. இவர பத்தி பேச மாட்றீங்க. தருண்குமார் உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட பத்தி பேச மாட்றீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டே இருப்பாய்ங்க. கேள்வி கேட்க தானே செய்வாய்ங்க. ஏன்டா நீ ஊரெல்லாம் பேசுற, ஊரெல்லாம் நொட்ட சொல்றீங்க. அப்போ உன் கூட இருக்கவங்க நீ கேள்வி கேட்டு தானே ஆகணும். அந்த கேள்வி கேட்டுருக்காய்ங்க. அந்த கேள்விக்கான பதிலா இந்த வீடியோ பேசியிருக்காரு. குறிப்பு இவ்வளவு பேர் கேள்வி கேட்ட பிறகு தான் அவங்க கூட இருக்கவங்களே கேள்வி கேட்கிறாய்ங்க. ஸோ, அப்ப நம்ம கேள்வி கேட்கிறதுல தெளிவா இருந்துக்கங்க. யூடியூபர் மட்டும் இல்ல. எல்லாரையுமே தான். ஓகே. வீடியோக்குள்ள போலாம். பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப சோக பாடல். எப்படி அது எப்படி 2 பேர் இஷ்யூவை இவருக்குள்ள இணைச்சு அதுக்கு இதை பதில் மாதிரி காமிச்சு ஆடியன்ஸை நம்ப வச்சு அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஸ்கேம் பண்ணலை, ஏ டு டி ஸ்கேம் சொல்லாதீங்க தப்புன்னு. ஸ்கேமிங்ன்ற வார்த்தை வந்து என்ன டெஃபினேஷன் பார்ப்போமா? எ கிளவர் பட் டிஸ்ஹானஸ்ட் பிளான் ஃபார் மேக்கிங் மணி. முதல்ல இஃப்ரானை பத்தி பேசியிருப்பாப்ல. இந்த மாதிரி இஃப்ரான் டிடிஎஃப் பத்தி பேசியிருப்பாரு. டிடிஎஃப்க்கு இவ்வளவு பஞ்சாயத்து வந்துட்டு இருக்கு. ஆனா இஃப்ரான் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதுனால போயிட்டு இருக்காரா? ஏன்னா ஜெனரல் ரிவீல் பண்ணாரு. இந்த ஜெனரல் ரிவீல பத்தி பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஜேகே சொல்றாப்ல. அதாவது ஜெனரல் ரிவீல்லாம் வெளிநாட்டுலாம் சாதாரண விஷயம் தானே. இது எதுக்கு இவ்வளவு பெருசாக்குறாங்கன்னு சொல்லி அப்ப அந்த புரிதல் தான் அவருக்கு இருந்திருக்கு. ஏதோ தமிழா நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்துல ஜீ தமிழ்ல ஏதோ ஒண்ணு பேசியிருக்காங்க. ஒரு ஒரு வீடியோ பார்த்திருக்காரு போல. அந்த ப்ரோகிராம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெறைய பேரு பண்ற விஷயங்கள், பேசுற விஷயத்த பார்த்தா எனக்கு பெண் குழந்தை வேணான்றாங்களா, ஒரு சிலவங்க ஆண் குழந்தை வேணான்னு சொல்றாங்க. இந்த மாரி விஷயத்த பார்க்கும்போது, ஓ! இது ரொம்ப பெரிய விஷயமா? அப்படின்றது அப்பதான் அவருக்கு புரிஞ்சுச்சாம். ஏய்! அப்போ நீ என்ன உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க? ஃப்ரிட்ஜ்லயே வாழ்ந்தவங்கடா நீங்கலாம். ஏன்டா ஆரம்பத்துல கள்ளிப்பால் குத்தி கொல்றதெல்லாம் மறந்துட்டியா நீ? என்ன நீ வேற அதான் சொல்றேனே 2கே கிட்ட இருந்தாலே இதான்டா உங்க பஞ்சாயத்து. கொடுமடா உங்களோட. அவரு என்ன சொல்றாருன்னா, இவ்ளோ பெரிய விஷயமே கிடையாது. இப்பதான் எனக்கு தெரியுது. அதாவது தமிழாவ பார்த்தப்ப தான் அவருக்கு இது பெரிய விஷயமே தெரியுதாம். சரி ஓகே. அடுத்த ஒரு விஷயத்த பாருங்க. டெக் பாஸ் அப்படின்னு இருக்கார்ல. டெக் பாஸோட பஞ்சாயத்த பத்தி பேசும்போது, இந்த மானிடைசேஷன பத்தி பேசுறாப்ல. மானிடைசேஷனுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. 2, 3 நாள்லயே சரியாயிரும். ஆனா இவர் 40 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள ஏமாத்தி போய் சொல்றாப்ல. அப்படின்னு சொல்லி டெக் பாஸ் ஒரு விஷயம் சொல்றாப்ல. ஏ டூ டி இந்த சிடிக்கி ஆப் சில இந்த ஆப்ப வந்து சிடிக்கி தானே. சிடிக்கி ஆப்ப வந்து மாத்தி இப்ப ஏ டூ டின்னே போட ஆரம்பிச்சுட்டாப்ல. ஏன் உங்கள்ட்ட மக்கள்ட்ட தான் இப்ப உங்க சோல்ஜர்ட்ட தான் விக்க போறீங்க. அது நான் தான் விக்கிறேன். நான் தான் அதுக்கு ஓனரு அப்படின்னு சொல்லி விக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? இது ரொம்ப தப்பு. இத நீ தப்பு பண்ணிட்டு நீ மத்தவங்கலாம் குறை சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டாப்ல. இங்க முக்கியமா ஒரு விஷயத்த அண்டர்லைன் பண்ணி பின் பண்றாப்ல. என்ன விஷயம் சொல்றாருன்னா, அந்த வீடியோல வந்து பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப இந்த வரிசையில் நானும் அந்த பாட்ட பாடுனோனே, அந்த டெய்லர் அக்கா இருக்குல்ல, அந்த பொண்ண வந்து தயாளு தானே, தயாளு டிசைன் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஒரு அவர்னால தான் இந்த பிரச்சனையில அவர் மாட்டுனாருன்ற மாரி சொல்றாரு. கேள்வி கரெக்ட்டான கேள்வி தான். எங்க புடிச்சான் பாருங்க பாயிண்ட். ஏன்னா அது யாரு? கருப்பு சிவப்பு கூட்டம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கு ஒரு முட்டு குடுக்குறாரு. ஏன் இந்த வீடியோ நான் பேசுறேன்றது உங்களுக்கு இனிமே தான் புரியும். அந்த முட்டு குடுத்துட்டு, அந்த பொண்ணால தான் நீ என்ன மாட்டுனியா? ஏன்டா நீ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்க. உன் ஃப்ராடும் வெளிய ரிவீல் ஆயிருச்சு. அதனால தான் உன்ன பேசுனாங்க. அந்த பொண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்ணது ஒரு காரணம். அந்த காரணத்த வச்சு உன்ன பிடிச்சாய்ங்க. அந்த பொண்ணையே நீ மொத்தமா பிளேம் பண்ணிட்டு நீ தப்பிக்க கூடாது. இந்த பொண்ணால தான் நான் அப்படி ஆனேன்னு சொல்லக்கூடாது. நீ ஃப்ராடு தான். அந்த ஃப்ராடுக்கு ஒரு தெரியாம இருந்துச்சு. நீ திருடன்றது தெரியாம இருந்துச்சு. இந்த பிள்ளை மூலியமா நீ மாட்டிக்கிட்ட. இவ்வளவுதான் விஷயம் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாப்ல. ஓகேப்பா சூப்பர். செம்மடா. ஓகே. அடுத்து இர்ஃபான் பத்தி பேசிட்டாரு. இது எல்லாத்தையும் பத்தி பேசிட்டார்ல. 2வது ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. பெரிய பெரிய சேனல்ஸ், கார்ப்பரேட் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல. அந்த சேனல்ஸ்லாம் வந்து மக்கள்ட்ட எந்த மாரி விஷயங்கள கொண்டு போறாங்க. இந்த பாடி ஷேமிங்கு, இந்த ஒருத்தவங்கள வந்து அப்யூஸா பேசுறது, இந்த பலூன் இருக்குல்ல. பலூன பத்திலாம் பேசுறது. இந்த மாரிலாம் விஷயங்கள்லாம் கேவலமா பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுறாப்ல. 2வது வீடியோ. இந்த வீடியோ போட்டு அடுத்த வீடியோல போட்டிருக்காரு. அங்க இர்ஃபானுக்கு அப்படியே சாஃப்ட் கார்னர். இர்ஃபான வந்து விஜய் டிவில வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காப்ல. விஜய் டிவில வந்து இந்த மாரி பாடி ஷேமிங்லாம் பண்ணி கிண்டல் பண்றாங்க. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு. இப்ப என்னன்னா, எல்லாரும் உன்ன கேள்வி கேட்டாய்ங்க. உன் ஆடியன்ஸ நீ தக்க வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணிட்ட? ஒரு வீடியோ. இங்கிட்டு ஒரு குத்து. தாமரத்தினத்துக்கு ஒரு குத்து. ஆமாமா இவங்கலாம் அப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. இர்ஃபான் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் இருக்கனால தப்பிச்சிட்டாரா? அப்படின்னு பேசி முடிச்சுட்டான். 2வது வீடியோலயே அப்படியே தடவி குடுக்குறாப்ல. இர்ஃபான பத்தி பாடி ஷேமிங் பண்றீங்க.
ஏய் அது அவனே கவலைப்படாம அந்த சேனல்ல அடுத்தடுத்து திருப்பி போயிட்டு இருந்தான். திருப்பி அதே சேனல்ல போய் அதுக்கு தான் அந்த ப்ரோகிராம்லாம் போய் திருப்பி போறான். கிண்டல் பண்றான்னு அவனுக்கு தெரியாதா? மத்த விஷயம்லாம் தெரிஞ்ச இர்ஃபானுக்கு நம்மளே பாடி ஷேமிங் பண்றான். நம்மளுக்கு தான் எப்போ வேணும்னு சுயமரியாதையை காப்பாத்திருக்க வேண்டியதானே? நீ எந்த இதுல பேசுறேன்னு எனக்கு புரியல. அவர் தான் அத யோசிச்சிருக்கணும். என்ன பாடி ஷேமிங் பண்றாங்க, வைக்கிறாங்க. நான் இனிமே போமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்கணும். இன்னொன்னு நீ ஏன் சொன்ன? இந்த இர்ஃபான் வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அப்பாலஜிஸ் வந்து வீடியோல மக்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லியிருந்தாப்ல. இன்னும் அது கேட்கலன்னு சொல்லி ஒரு அண்டர்லைன் பண்ணியிருந்தேன். ஓகே. அத நான் வரவேற்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு கடைசி வீடியோல என்ன தெரியுமா எண்டிங்ல சொல்றான்? ஓகே. இப்படிலாம் இன்ஃப்ளூயன்சர் ஆனோம்னா, பிரச்சனையில மாட்டுனா தப்பிக்காம இருக்கிறதுக்கு என்னலாம் இவ்வளோ வியூஸ் இருந்தா, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தா, நாங்க பிரச்சனையில மாட்டுனாலும் தப்பிச்சிடலாமா? அதே மாரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சன் இல்ல என்கிட்ட பணம் நெறையா இருந்தா தப்பிச்சிடலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு மக்கள்ட்ட என்ன தெரியுமா சொல்ல வர்றான்? நீ பெரிய ஆளா இருந்த அப்படின்னா, நீ தப்பு பண்ணா தப்பிச்சுக்கலாம். காசு இருந்தா, இல்ல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா தப்பிச்சிடலாம். அப்போ நீ தப்பு பண்றதுக்கு இந்த தகுதி வேணும்ன்றது மாரி சொல்ல வர்றான். கடைசி முடிக்கும்போது அதான் சொல்லிட்டு முடிக்கிறான். அப்ப நான் இந்த மாரி இது வந்து மத்தவங்களுக்காக பேசல, எனக்காக பேசுறேன்னு சொல்றான். இந்த 2 வீடியோவுமே அவனுக்காக தான் போட்டுருக்கான். உங்களுக்காக கிடையாது. ஆனா அத பார்க்கறதுக்கு நீங்க இருக்கனால அவன் தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஸோ யூஸ் த இன்டெலிஜென்ஸ். கடைசி முடிக்கும்போது சூப்பரா முடிச்சுட்டு போயிட்டான். இது எனக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நாளைக்கு நானும் இந்த மாரி பிரச்சனைலாம் மாட்டினா தப்பிக்கிறது எப்புட்றா? ஃபாலோவர்ஸ்கள ஏத்தணுமா? இவ்வளோ காசு வச்சிருக்கணுமா? இல்ல இந்த மாரி பொலிட்டிக்கல்ல சப்போர்ட்டா இருக்கணுமா? சொல்லுங்க நான் செஞ்சுடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது மூலியமா கீழ இருக்க குட்டி குஞ்சு என்ன ஆவான்? ஓகே நம்மளும் இப்படி பண்ணா, நம்ம இந்த மாரி ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணா தப்பிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது யார சொல்றது? அமலா சஜ்ஜி, அந்த ரம்மி நாயகன் இருக்கார்ல, இவங்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிறாப்ல. இவங்கலாம் பெட்டிங் ஆப் எல்லாம் ப்ரமோட் பண்ணாங்கன்னா, இன்னும் எந்த பிரச்சனையும் மாட்டாம இருக்காங்க. ஏன்னா அவங்க பெரிய ஆட்கள். அதாவது ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்க ஆட்கள். மக்களோட இன்ஃப்ளூயன்சர். திரும்பி திரும்பி சொல்றேன். மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உனக்கு பின்தொடர்றானோ, அவ்வளவுக்கு எவ்வளோ உன்னோட வேல்யூ ஏறும். புரியுதா? பணம், பேரு, புகழ்லாம் அப்புறம். உன்னை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்றான்? நீ சொன்னா எத்தன பேர்ட்ட போய் சேருது? அதுதான் உன்னோட டிமாண்ட். இதான் மேட்டர். ஸோ இதுதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிட்டு அதை ஓப்பனா சொல்றான். இப்ப நானும் பிரச்சனை தப்பிக்கணும். என்னையும் உங்களோட டீம்ல சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு டீம்ல சேர்த்துக்கோங்க. எனக்கு பணமும் வரமாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கண்ணா. ஏன்டா உன் கூட சுத்திட்டாலும் இவ்வளோ பேர் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. நீ ஏன்டா சம்பாதிக்காம இருக்க? அப்புறம் இவனுக்கே தோணுதான். ஆமா நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணுதான். என்ன சொல்ல வரேன் இந்த 2 வீடியோ மூலியமா? அதான் எனக்கு பிரச்சனை. அத சொல்லுங்க. உங்களுக்கு அத பத்தி புரிஞ்சிருந்துச்சு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சிருந்துச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதை பார்த்து நானே கேட்டுக்கிறேன். நீயும் பேசாம இவங்கள மாதிரி வந்து ரெஸ்பான்சிபிளா இல்லாம காசு கொடுத்தா எதை வேணா ப்ரொமோட் பண்ணிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு காசு நல்லா சம்பாரிச்சு கான்சிக்வன்சஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ணாம ஜாலியா இருக்கலாம். கேன் லிவ் a rich life. இதெல்லாம் எதுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி? ஏன் நீ இப்படி இருக்க? உன்னை பார்த்தா எனக்கே கோவம் வருது. நீ என்ன பார்த்து எனக்கே கோவம் வருது. என்னை பார்த்து நானே கேள்வி கேட்டுக்கிறேன். ஏன் நீ வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்? அந்த கோவத்துக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? Who is this guy?